அனைவருக்கும் வணக்கம். கொத்தமல்லி துவையல் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. இந்த துவையல் 10 நிமிஷத்தில் செய்து முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், ஒரு 7-8 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணுங்க, ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். நல்லா வதங்கின பிறகு சுத்தமாக கழுவி எடுத்து வச்ச கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். கொத்தமல்லி நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா வதங்கின பிறகு இப்போது ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சுட்டு ஜாரில் எடுத்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், திப்பியே இல்லாத அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இன்னும் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்ச துவையலில் ஊற்றி நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டா சூப்பரான கொத்தமல்லி துவையல் ரெடி ஆகிடுங்க. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இல்லை நீங்கள் வெறும் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபாலோ மீ.